ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சைட்டில் ஆயில் கன்சப்ஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போய் விசிட் பண்ணதில் அது டர்போ சார்ஜர் ஃபெயிலியர் ஆகிருந்தது. டர்போ சார்ஜர்லேருந்து ஆயில் த்ரோ ஆகி இன்லெட்டுக்கு ஆயில் த்ரோ ஆகிட்டு இருந்தது. இன்லெட் சைடு, எக்ஸாஸ்ட் சைடில் இன்லெட் சைடு த்ரூ ஆகி கார்பன் பர்னிங் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் ஆயில் கன்சப்ஷன் ஜாஸ்தி இருந்தது. அதனால் டர்போ சார்ஜரை சர்வீஸ் பண்ணலாமா ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கேட்டோம் கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சியாக இருக்கிறனால, ஏன்னா சர்வீஸ் பண்ணணுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அதுக்கு டைம் ஆகும். நீங்கள் டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைட்டுக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணோம். அந்த வீடியோ தான் இது. ஃபுல்லாகவே இப்போ கழட்டியாச்சு. கழட்டிட்டு இது பாருங்கள், எக்ஸ்டர்னல் சைடு, எக்ஸாஸ்ட் சைடு எதுவுமே இல்லை. இது ஆயில் த்ரோ இல்லை. பட் இன்டர்னல் சைடு பாருங்கள், ஆயில் த்ரோ ஆகிருக்கு. இது சிஏசியோட இன்லெட் பைப்பு ஆயில் த்ரோ இருக்குது. இந்த ஓல்டு டர்போ சார்ஜர் இது கழட்டினது, ரிமூவ் பண்ணது. இது வேறு எதுவும் ப்ளேலாம் எதுவுமே இல்லை. உள்ளார சீல் போயிட்டுருக்குது. அதில் சீல் போனதுனால நமக்கு ஆயில் த்ரோ இருக்குது. இதுதான் இன்லெட் சைடில் பாருங்கள், ஆயில் இருக்கும். இது புதுசு. புது டர்போ சார்ஜர் இதுதான் இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதில் ஒரு அடாப்டர் ஒன்று அதில் இருக்கும், பழைய டர்போ சார்ஜரில். அந்த அடாப்டரை மட்டும் கழட்டி இதில் மாற்றிக்கணும். அந்த அடாப்டரை கழட்டி மாற்றியாச்சுன்னா திரும்ப இன்ஜினில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அதை புது டர்போ சார்ஜரை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இன்ஜினில் ஃபிட் பண்ணியாச்சு. திரும்ப கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இது கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஏர் ஃபில்டர் சைடு, ஆயில் சப்ளை எல்லாமே கொடுத்து ரெடி ஆகிடுச்சு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.